வணக்கம் அன்பு நண்பர்களே, நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூன் மாத ராசி பலன் 2025. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதம் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லது. ஆனால் அவர்கள் குழந்தைகளின் மீது முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே இந்த மாதம் காதல் தொடர்பான விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். மாதத்தின் ஆரம்ப வாரத்திற்கு பிறகு பதற்றம் அதிகரிக்கும். இந்த மாதம் திருமணமானவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறலாம். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எனவே நீங்கள் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் அன்பை பெற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் தனது வலுவிழந்த ராசியான கடகத்தில் 10ஆம் வீட்டில் அமர்வதால் பணியிடத்தில் ஒருவருடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அதன் தாக்கம் உங்கள் வேலையில் தெரியும். வியாபாரம் ஜாதகக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் சுக்கிரன் பகவான் உங்கள் 7வது வீட்டில் அமர்ந்திருப்பார். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 11வது வீட்டிற்கு மாறுகிறார். இது வியாபாரத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கான சாத்தியங்களை உருவாக்கும். ராகு பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருக்கப் போகிறார். இதன் காரணமாக மாணவர்கள் கவனம் செலுத்தும் பிரச்சனையை சந்திக்க நேரிடும். இருப்பினும் இது உங்கள் புத்திசாலித்தனத்தை கூர்மையாக்கும் மற்றும் வளர்ச்சியடையச் செய்யும். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையின் பார்வையில் கலவையான பலன்களைத் தரும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் 10வது வீட்டில் அமர்ந்து 4வது மற்றும் 1வது வீட்டை பார்ப்பார். இதனால் உங்கள் பேச்சில் கசப்பு ஏற்படலாம் மற்றும் உங்கள் தந்தையின் நடத்தையில் கோபம் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்கள் காதலியிடம் உங்கள் இதயத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் முன் நீங்கள் பலமுறை யோசிப்பீர்கள். இந்த மாதம் திருமண உறவுகளில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உங்களின் பொருளாதார நிலையை பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரும். ராசியின் அதிபதியான சுக்கிரன் மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் அமர்ந்து தனது சொந்த ராசியை பார்ப்பதால இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உங்கள் உடல்நலப் பிரச்சனைகளை குறைக்கவும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமையிலிருந்து தினமும் வெள்ளை பசுவை பரிமாறி ஏதாவது சாப்பிடக் கொடுக்க நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.